கொஞ்சம் பொறுத்துக்க போலாம். மெதுவா மெதுவா. என்னங்க என்னால இனிமே முடியாது, நடக்க முடியலைங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு போனா எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம். வா. ஒன்னும் ஆகாதுமா. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கடைசி பஸ்ஸாவது கிடைச்சிருந்தா நாம இந்நேரம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம். ஐயோ மழை வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்குமா. பொறுத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்கு போனா கோயிலுக்குள்ள போயிடலாம். வா. ஐயோ என்ன பண்றது? அம்மா, இந்த பூமியில பிறப்புக்கும் இறப்புக்கும் எல்லாத்துக்கும் நீதானமா காரணம். உன் கோயில் சன்னதியில என் குழந்தை பிறக்க போகுது. நீதான் காப்பாத்தணும், நீதாமா காப்பாத்தணும். என் குழந்தை சத்தம், என் குழந்தை சத்தம். ஆஹா, தெய்வாம்சம் சுக்ல சஷ்டி மூல நட்சத்திரம், அம்மாவோட ஜென்ம திதி. இந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன தெரியுமா? சாட்சாத் அந்த அம்மாவே பஞ்சாட்சரி மந்திரத்தை உச்சரிக்கிற நேரம் இது. பஞ்சபூதங்களும் ஒண்ணு சேர்ற இந்த வேளையில இந்த அம்மனுடைய சன்னிதானத்துல அந்த அம்மனே இங்க குழந்தையா வந்து பிறந்திருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நான் பஞ்சமுகின்னு நாமகரணம் சொல்றேன். பஞ்சமுகி. அம்மா வந்துட்டா. பஞ்சமுகிக்கு அம்மனோட அருள் வந்திருக்கு. சாட்சாத் அந்த அம்மனே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கா. ஆனா என் பொண்ணுக்கும் கல்யாணம் காட்சி செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல சாமி. எல்லாம் நல்லதாவே நடக்கும். வருஷத்துல ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அம்மன் உன் மகமெல்லாம் வந்து இறங்குவா. இந்த ஜனங்களை காப்பாத்துவா. மீது இருக்கிற 364 நாளும் பஞ்சமுகி ஓ மகளாவே உன் கூட இருப்பா. भर्गो
ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும்? எல்லாரும் சேர்ந்து டிஃபன் ஏன் சாப்பிடணும்? இந்த வாரத்துல செஞ்ச தப்பெல்லாம் ஏன் ஒத்துக்கணும்? தாத்தா ரூல்ஸ் போட்டு நம்மள கொல்றாரா? எஸ் பிரேக் த ரூல்ஸ். யா. ஏய் வாயாடி வாயாடி. morning, அண்ணா. ஹாய் அண்ணி. Good morning. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஹாய் அண்ணி. வா வா கை உட்காரு. கழுவிட்டு வா. அது நான் சொல்லும்போது குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் Good morning, Daddy. குட் மார்னிங் எதுவும் சாப்பிடாமலேயே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு உங்களை எல்லாம் ஒண்ணா பார்க்கும்போது. ஐயோ தேவையில்லாம இவ்ளோ டிஃபன் பண்ணிட்டேனே. இப்படி வாரத்துல ஒரு நாளாவது நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசிக்குது ஆ, தாத்தா. முதல்ல இந்த வாரத்துல நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டிஃபன். அது போன தடவை நீங்க பார்த்த என் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல மேக்ஸ்ல 85 வாங்கியிருந்தல்ல. ஓ யா, இட்ஸ் a very good mark. ஆனா 35 85 மாத்திட்டேன். அடி திருடி. ஆ அருண், உன் பொண்ணுக்கு 35 விட 85 பெருசுன்னு தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு மேட்ச் வராதான்னு லிசன், டியூஷன்ல சேர்த்து விடு, மார்க் தானா வரும். அது வரைக்கும் மில்கிக்கு நோ சாக்லேட்ஸ், நோ ஐஸ்கிரீம், நோ கூல் ட்ரிங்க்ஸ். தாத்தா மில்கி, சாரி. தப்பு பண்ணவங்க இன்னும் யாராவது இருக்கீங்களா? ஓ, அப்படின்னா யாரும் தப்பு பண்றதில்ல நினைக்கிறேன். சாரி டாடி. ஆ? நேத்து ஃப்ரெண்டோட பார்ட்டில பீர். பேரா? வீரா பீரா வீரா. இப்பதான் ஒவ்வொருத்தரோட கூட்டம் வெளியில வருது. டாடி, நம்ம மில்கி ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்ததுனால அதுக்கு நீங்க உனக்கு நல்ல பொண்ணு பிறந்திருக்காடான்னு சொன்ன சந்தோஷத்துல இப்படி ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு எப்படிடா வந்துச்சு? நீ முழிக்கிறத பார்த்தா நீயும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுதே. அது ஆ. நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கி கார்ட்ஸ் விளையாடிட்டேன். கார்ட்ஸ்? காட்ஸ். உனக்கு ஜோக்கர் வந்தா நீ ஜெயிப்ப, அதே கூட ஆரவனுக்கு போயிடுச்சுன்னா நீ ஜோக்கர் ஆயிடுவ. இதோ பாருங்க, இன்னையில இருந்து இன்னும் 2 வாரத்துக்கு உங்களுக்கும் ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல உங்க பொண்ணு ஏதாவது பண்ணிருக்காளான்னு கேளுங்க. நான் தப்பு பண்ணிருப்பேனா? நோ, நெவர். இந்த சூரியநாராயணன் பொண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. இவளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன? வாயை திறந்தா வர்றதெல்லாம் போய். என்னடா தாத்தா சண்டே சண்டே இந்த மாதிரி பஞ்சாயத்து வைக்கிறாரேன்னு தோணுதா? சில பேருக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணலான்னு தோணலாம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா வர்றது ரிலாக்ஸேஷன், ஆனா அதே தப்ப மறைக்கணும்னு நினைச்சா வர்றது ரிஸ்க். என் ஃபேமிலியில யாரும் எந்த ரிஸ்க்லயும் மாட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா தான் செஞ்ச தப்ப வெக்கப்படாம ஒத்துக்கிறவன் தான் மனுஷன். நல்லா இருக்குடா, ஆ? ரொம்ப நல்லா இருக்கு. ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எழுதுற மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தப்பு ரைட்ட பத்தியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அவ்வளவு எதுக்கு? உன் பொண்ணு உன் முன்னாடியே உட்காந்துருக்கா, கல்யாண வயசுக்கு வந்துட்டா. ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே, இது உன் தப்பு இல்லையா? நீ என்னமா சொல்ற? அதில்ல டாடி. அம்மா கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா கேப்பாளா அவ? பாரா தம்பி, நீ அவளுக்கு மாப்பிளை பாக்குறியா இல்ல நான் பாக்கட்டுமா? அக்கா, நான் கண்ண மூடுறதுக்குள்ள அவ கல்யாணத்தை பாக்கணும்டா, அவ்வளவுதான். நீ லேட் பண்ணேன்னு வையி, என் தலைய இந்த சோத்துல முட்டி நான் செத்து போயிருவேடா. செத்து போயிருவேன். அண்ணி, சொல்லுறேன். ஏன் அண்ணி, இப்படி பண்றீங்க? என்னை விடுங்க. ரமேஷ், எஸ் மேடம். இவ்ளோ நல்லா டிசைன் பண்ண சாரியை டிஸ்ப்ளேல இப்படி கலட்டி வச்சிருக்கீங்க. சாரி மேடம். குவாலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் அவர் மோட்டிவ். அதை மறக்க கூடாது. நம்ம பண்டலா சார்ஜ் பண்ணும்போது அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே? ஓகே மேடம். வாவ், ஃபேன்டாஸ்டிக் டிசைன். தேங்க் யூ. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? பாக்குறேன். ரமேஷ் கூட்டிட்டு போங்க. சரி மேடம். எந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணலாம்? அது. ஹாய் மேடம். ஹாய். எவ்வளவு தூரம் இருக்கு? இந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே வந்து பாரு. இதா. கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் கம்ஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேப்ரிக் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கோ they'll be very happy very much.
ஃபெஸ்டிவல் கூட வருது இல்லையா? Let it try something different. இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் ட்ரெடிஷனல் டிசைன் ரெடி பண்ணுங்க. Okay. And we have to come out with really 20 designs for the fashion show. And immediately our fashion showல எந்த மிஸ்டேக்ஸும் இருக்க கூடாது. We have to do perfect. ஹாய் ஹனி, how are you? Fine. நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேஷன் ஷோக்கு இவர்தான் மேனேஜர், இவர்தான் கேமராமேன். Hi. நீங்க டைரக்ட் பண்ண போற ஃபேஷன் ஷோல கேமராமேனா வர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much. என்னடி எப்பவும் பெர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணுவ, இப்போ என்னாச்சு இத்தனை தடவை மிஸ் பண்ற? அது ஒண்ணும் இல்லடி, சண்டேனால எனக்கு பயமா இருக்கு. எங்க கண்ணம்மா கல்யாணம் உயிர் எடுக்குது. வீட்ல எல்லாரோட ஓட்டும் கண்ணம்மாக்கு தான். எங்களை டென்ஷன் படுத்துற உனக்கு கூட ஒரு டென்ஷன் பார்ட்டி இருக்குன்னா அந்த கண்ணம்மாவுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்டி. ஐ அம் வெரி சீரியஸ். ஜோக் அடிக்காத. எனக்கும் இருக்கிறாங்களே பேரண்ட்ஸ், கல்யாணம் பண்ணி வைங்கடா சாமினா நீ இன்னும் சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அவசரப்படுறேன்றாங்க. ஹனி, மேரேஜ்ங்கிறது ஃபிகர் இருக்கும்போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் பண்ணி என்ன லாபம்? உங்க வீட்ல பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம், குடும்பம், குழந்தை, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. எனி லவ்? ஐயோ, அது இன்னும் டார்ச்சர். லைஃப்ல காதல், கல்யாணம் எப்படியும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். என்னோட கனவு என்னைக்காவது ஒரு நாள் என் டிசைன்ஸ் எல்லாம் பாரிஸ்ல எக்ஸிபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். இவ ப்ராப்ளம் கல்யாணம் மட்டும் இல்ல, கனமாவும் தான். நாம அந்த கனமாவைய அடைக்கணும். அதுக்கப்புறம் அனியோட ஆம்பிஷன் நிறைவேறிடும். ப்ராப்ளம் எங்க இருக்குதோ அதுக்கான சொல்யூஷன் கூட அங்கதாண்டி இருக்கும். சிம்பிள். Excuse me. Excuse me. ஹாய், என் பேரு ரா. இது கேமரா. தெரியும்டா. டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. யூ நோ, போட்டோ எடுக்கிறது ஒரு கலை. இளங்கலையா முதுகலையா? நீங்க எதுக்காக போட்டோ எடுக்க மாட்டீங்க? கல்யாணத்துக்கா, ஹால் டிக்கெட்டுக்கா, சினிமா சான்ஸ்க்கா? உங்க ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த லைட்டிங், ஏன் ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த ரேட்டிங் இருக்கு. சினிமா சான்ஸ்க்கு கோலிவுட்க்கா, பாலிவுட்க்கா, ஹாலிவுட்க்கா? கோலிவுட்க்கு நான் கழுத்துக்கு மேல எடுப்பேன், பாலிவுட்க்கு இடுப்புக்கு மேல எடுப்பேன். அப்ப ஹாலிவுட்க்குனா எதுவும் இல்லாம எடுப்பேன். இப்படி பயந்துங்கன்னா காஜோலோ, கத்ரினா கைஃப் ஆக முடியாது. உங்க சைஸ் என்னன்னு சொல்லுங்க. எந்த சைஸ்? போட்டோ சைஸ். ஃபுல்லுனா 100, ஹாஃப்னா 50, குவார்ட்டர்னா 25. அப்ப பெக்னா 10. அப்ப பூத்து. நீ ஒத்து. இப்ப சொல்லுங்க. நயன்தாரா, இலியானா, ஜெனலியா, ஹன்சிகா, அனுஷ்கா, யார் ஸ்டைல்ல போட்டோ வேணும்? போஸ் அடிக்க கொடுங்க, ஃப்ரீஸ் நான் பண்றேன். அவங்க ஸ்டைல்ல போஸ் கொடுத்தா எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுப்பா? எங்க ஸ்டைல் எடுங்க. நீ என்ன மாதிரி ஸ்மார்ட்டா திங்க் பண்ற. இப்ப திங்க் பண்றத விட்டுட்டு போஸ் கொடு. ஓகே? இது என்ன லுக்? கை எடுத்து இடுப்புல வச்சுக்க. சின்ன அப்படி இல்ல, இப்படி இப்படி. அப்படிதான் அப்படிதான். போட்டோ உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஹீரோயின் ஆகலான்னு வந்திருக்கீங்க, என்ன போட்டோ எடுக்க விடுங்க. வில்லனா காதிங்க. போஸ். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ரெடி? அசையாதீங்க. கேமரால நீ இருக்க, வெளிய பார்த்தா அவ இருக்கா. என்ன கேமராவுக்குள்ள கிராபிக்ஸ் வந்துருச்சா? எவ்வளவு இருந்தாலும் எடுத்துட வேண்டியதான். நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேனே. கிண்டலே. நான் கேட்டது நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? நானும் அதத்தான் சொன்னேன், போட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்க டாக்டர்ஸா? ஏ, பாஸ்போர்ட் எடுக்க வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போறீங்களே. ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. மறுபடியும் வராதீங்க. உங்க போட்டோ வேணா போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன். நான் வரட்டுமா? ஷாக் அதிகமா அடிக்குது. இப்ப ராவா அடிச்சாதான் சரியா இருக்கும். என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஒழுங்கா படிங்க. என்னடி இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறவ? சிப்போ கண்ணம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏதோ பிளான் போடுறாங்க. நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. விஷயத்த சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் ராசாத்தி? எல்லாரும் கதையும் பூ சுத்து போறா.
எங்க நானும் அத பாக்குறேன் கொண்டா. எங்க இருக்கீங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்கடி இந்த போட்டோவை வந்து பாருங்களேன். கத்துறோ கொஞ்சம் போய் பாருங்கம்மா. யார் இந்த பையன்? உன் புள்ள. எனக்கு மட்டும் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன் கையிலயும் புள்ள இருந்திருக்கும். ஹனி யார் இந்த பையன்? ஹாய் ரொம்ப நல்லா இருக்கான். எந்த ஊரு? என்ன பண்ணிட்டு இருக்கான்? இல்ல சும்மா இருங்க. நல்லா இருக்கானே. ஏமா பையன் போட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்க. அவனையும் வீட்டுக்கு கூட்ட வர வேண்டியது. அவரு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காரு. ஹனி பையன் பேர் என்னம்மா? பேரு பேரு ரவி. பேர் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏய் என்ன கலாட்டாங்க? என்ன நடக்குது? இவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னம்மா? அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எஸ் டாடி. ஹனி சொல்றது எதுவுமே உண்மையாவே இருக்காது. ஆன்ட்டி சூப்பரா மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாளா லவ் பண்ற? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. சொல்லுமா. அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லு. பயப்படாத தைரியமா சொல்லு. ஓ ஸ்மார்ட்டா தான் இருக்கான். பையன் நல்லா இருக்கான்ல. அப்ப முகூர்த்தத்துக்கு நாளை பாரு. மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், மேளம் கொட்டணும், பந்தக்கால் நடணும், இன்னும் என்னென்ன நிறுத்து. ரவி யுஎஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உன் காதல் உண்மைன்னா இந்த பையனே உனக்கு கட்டி வைக்கிறேன்.